வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்க சார். உங்களை கேட்கலாமான்ட்டு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்க சார். இதில் என்ன இருக்குது, கேளுங்க சார். சார் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நிம்மதியாக இருக்கிறது எப்படின்னு தெரியணுமா சார்? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை சார். நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது புரியும். உங்களை சுற்றினே இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இறுக்கமாகவே இருக்கும் அவங்களோட முகம். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பளிச்சுன்னு புன்னையோட இருப்பாங்க. அப்போ உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு தேவை, என்னிது, நான் வளரணும் அப்படின்றவங்க முகம்லாம் பாருங்கள் இறுக்கமாகவே இருக்கும். நீ சாப்பிட்டியா, உனக்கு பஸ்ஸு கிடச்சிச்சா, உனக்கு வேலை கிடச்சான்னு கேட்குற முகம் பிரைட்டாக இருக்கும். அப்போ உள்வாங்கிக்கிங்க, இங்கே எனக்குன்னு எது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்காது, நிம்மதி பயக்காது. அதை தாண்டி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. யாருடைய செயலுக்கும் நீங்கள் நீதிபதியாக மாறக்கூடாது. அவங்க அப்படி நடந்திருக்கணும், இவங்க இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு நீதிபதியாக மாறக்கூடாது. அப்போ உங்கள் நிம்மதி அறவே போயிடும். அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணுமோ, உதாரணத்துக்கு இந்த ரிசார்ட் நீங்கள் நடத்துறீங்க, எனக்கு நான் காஃபி வேணும்னு ஆசைப்பட்டேன்னா நீங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த காஃபி எனக்கு சேரத்துக்கு என்னவோ நான் முயற்சி செய்யணும். உங்கள் மேலே குற்றத்தை சுமத்தக்கூடாது, உங்களை குற்றவாளியாக்கக்கூடாது. யாருடைய செயலுக்கு நம்ம நீதிபதியாக இல்லாத போது இயற்கையாகவே நம்ம நிம்மதி கிட்டோம். முகத்தில் பொலிவு இருக்கும், நிம்மதியான உறக்கம் இருக்கும். சிம்பிள். தேங்க்யூ சார்.